நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? இவ்ளோ பெரிய கேபின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கனே, எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தா உனக்கு தெரியலையா? நான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். அன்னைக்கு என்னமோ நீ நான் வேலை செய்யற கம்பெனில நீ வேலை செய்ய மாட்டேன்னு ரொம்ப வீம்பா சொல்லிட்டு போனா, இப்ப என்ன பயம் விட்டு போயிருச்சா? ஹ, எனக்கு என்ன பயம்? பயம் இருக்க போய் தானே அன்னைக்கு கடவுளுக்கு நன்றி எல்லாம் சொன்னேன். அது உனக்கு பயந்தில்ல, உன் மூஞ்சிலே முழிக்க பிடிக்காம சொன்னது. ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து நீ என்ன வேலையை விட்டு தூக்குனல, அதே மாதிரி உன்னைய உன் வேலையை விட்டு தூக்குறதுக்கு தான் நான் மறுபடியும் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன நீ வேலை விட்டு தூக்க போறியா? ஆமா, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன். அப்பதான் பார்த்துட்டு இருக்கிற வேலை போனா எப்படி வலிக்குங்கிறது உனக்கு தெரியும். இனி நீ உன் லைஃப்ல யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கெடுதல் நீ செய்யவே கூடாது. அது சரி, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்னை வேலை விட்டு தூக்கிடாதீங்க மேடம். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேடம். இதுக்குதான் அன்னைக்கே உன் ஆணவத்துல ஆடாதன்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்க பாத்தியா? இப்படி ஒரு நிலைமை உனக்கு இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல? ஆமா மேடம், ப்ளீஸ் மேடம், இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். என்னை மன்னிச்சு விட்டுருங்க மேடம்.